அத்தை ஸ்ரீஜா, அத்தை என்னம்மா, என்னாச்சு? அத்தை போச்சு அத்தை. அசோக் 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 எங்க? அசோக் இவ கூட தாங்க போனா. என்னாச்சு அசோக்? இருங்க அத்தை, நம்ம அசோக் என்னாச்சு? அசோக் எங்க இருக்கா? அசோக்கு நீ தானே கூட்டி போன? நீ தானே ஸ்ரீஜா அவனை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போன? ஆமா அத்தை, நான் டாக்டரை பார்த்துட்டு என்ன சொல்றாங்க இவ? கார்ல உட்கார வச்சிருந்தேன். சரி, ஆனா நான் பில் செட்டில் பண்ணிட்டு வரதுக்குள்ள அசோக் காணோம் அத்தை. என்ன சொல்ற? என்ன சொல்ற? அசோக காணுமா? என்ன சொல்ற ஸ்ரீஜா? என்னதான் நடக்குது இந்த வீட்ல? கார்ல உட்கார வச்ச அசோக் எப்படி காணாம போவா? நீ எதுக்கு அவனை தனியா விட்டுட்டு போன? அதுக்குதான் நானும் வரேன்னு சொன்னேன். ஏற்கனவே அவன் பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கான். இப்போ என் புள்ளைய நான் எங்கன்னு போய் தேடுவேன்? நீங்க என்ன சொல்றீங்க இன்ஸ்பெக்டர்? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. என்ன மேடம், உங்க அத்தைக்கு பதில் சொல்லுங்க. அசோக்கை இப்ப சுட்டுக்கொள்ள பார்த்ததும், அன்னைக்கு நீங்க மண்டபத்துல அவரை கொலை செய்ய பிளான் பண்ணதும் நீங்க தான் சுபத்ரா அம்மா கிட்ட தெளிவா சொல்லுங்க. சொல்லுங்க. நானா? நான் அசோக்க கொலை பண்ண பார்த்தேனா? இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றீங்க? அத்தை அத்தை, இவர் ஏதோ தெரியாம சொல்றாருன்னு நினைக்கிறேன் அத்தை. ஐயோ, ஸ்டேஜா மாட்டிக்கிட்ட போல இருக்கே. இன்ஸ்பெக்டர், நீங்க யாரையும் நினைச்சு எங்க ஸ்ரீஜா மேல பழி போடுறீங்க. அவ எதுக்கு அசோக் சுட போறா? அப்படி ஒரு விஷயம் நடக்க வாய்ப்பே இல்ல. சார், நீங்க சந்தேகப்பட்டதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல சார். முதல்ல காணாம போன எங்க அசோக்க கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் அவனை தேடுங்க சார், ப்ளீஸ். ப்ளீஸ். அம்மா, விஷால், இங்க பாருப்பா. நம்ம அசோக்க ஸ்ரீஜா ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போனா. அங்க நம்ம அசோக்க காணுமாப்பா. நடந்தது எல்லாமே எனக்கு தெரியுமா. நீங்க பயப்படுற மாதிரி அசோக் எதுவுமே ஆகல. அசோக், எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்க நீ. உன்னை இந்த வீட்ல நான் எவ்வளவு பெரிய ஒசரத்துல வச்சிருந்தேன். ஆனா இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? சொல்ல, எப்படி மனசு வந்துச்சு? ஆரம்பத்துல இருந்தே நீ என் புள்ளைய ஏமாத்தி தானே கல்யாணம் பண்ண. ஐயோ, அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு உன்னை நான் இந்த வீட்டுக்குள்ள சேர்த்தேன். என் மேல இருக்கிற மரியாதையில என் புள்ளைக்கு விருப்பமே இல்லாட்டியும் நான் சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக தான் உன் கழுத்துல தாலி கட்டினா. ஆனா நீ ஒட்டு மொத்தமா என் பிள்ளைங்களோட வாழ்க்கையை அழிக்க துணிஞ்சிட்டல. உன்னெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. அத்தை இல்ல அத்தை, நிஜமாவே எனக்கும் இந்த வீடியோக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அத்தை. நான் எந்த தப்பும் பண்ணலங்க அத்தை. எதுவும் பண்ணலையா? இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் கூட உனக்கு போய் சொல்ல எப்படி துணிச்சல் வருது? ச்சே, உன் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. எப்படி நல்லவ மாதிரி நடிச்சு எங்களை ஏமாத்திருக்கல. அத்தை, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அத்தை. இந்த வீடியோ நிஜம் கிடையாது அத்தை. இத நம்பாதீங்க. நான் எந்த தப்பும் பண்ணல அத்தை. இப்படி ஒரு வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமும் எப்படி உன்னால இப்படி ஒரு பொய் சொல்ல முடியுது? தெரியாம நானே என் பையன் வாழ்க்கையில விளையாடிட்டேனே. இப்படி ஒரு கொலைகாரிய மருமகளா என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேனே. இந்த பாவத்துக்கு எனக்கு விமோசனமே இல்ல. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? சுபத்ரா, அழாதமா. ப்ளீஸ் அத்தை, அழாதீங்க. இப்பவாவது நமக்கு உண்மை தெரிஞ்சதேன்னு நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம். ராகவ், என்ன மன்னிச்சிடுப்பா. உன்னை நான் நரகத்துல தள்ளி விட்டுட்டேன். என்ன மன்னிச்சிடு. என்னம்மா இது? விடுங்கம்மா. இங்க பாருங்க, நடந்ததெல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோங்க. இங்க பாருங்கம்மா,
நம்ம வீட்டை ஒருத்தி அழிக்க பார்த்திருக்கா. ஆனா அவ இப்ப கையும் களவுமா மாட்டிக்கிட்டா. இது வரைக்கும் நம்ம வீட்டை பிடிச்ச பெரிய பிரச்சனை ஒழிஞ்சதுன்னு நினைச்சுக்கோங்கம்மா. விடுங்க. என்ன சொன்ன? மா என்னம்மா சொல்ற? அந்த ஸ்ரீஜா அசோக்க கொலை பண்ண ட்ரை பண்ணாளா? அவ ட்ரை எல்லாம் பண்ணலடி, கொலை தான் பண்ணிருக்கா. கொஞ்சம் கூட யோசிக்காம துப்பாக்கி எடுத்து அசோக்க சுட்டுட்டா. ஐயோ, அசோக்க சுட்டுட்டாளா? அசோக் செத்துட்டாரா? என்னம்மா சொல்ற? ஏய், அசோக்குக்குலாம் ஒண்ணு இல்லடி. இதெல்லாம் விஷால் ஸ்ரீஜாவை மாட்ட வைக்கிறதுக்காக செஞ்ச ஒரு பிளானா. என்னது பிளானா? அதுவும் கொலை பண்ற மாதிரியா? ஆமாடி, அப்படிதான் அங்க எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. இது முழுக்க விஷாலோட பிளான் தான். விஷால் இப்படி ஒரு பிளான் போட்டது அந்த ஸ்ரீஜாவுக்கு தெரியாம அவ அசோக்க சுட்டிருக்கா. அது விஷால் வச்சிருந்த கேமராவுல நல்லபடியா பதிவாயிருக்கு. அத ஆதாரமா வச்சுதான் போலீஸ் அந்த படுபாவி ஸ்ரீஜாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஐயோ, இப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? மா, நீ சொல்றது எதுவுமே என்னால நம்ப முடியலமா. நீ நம்பலன்னா விட்டுடு வர்ஷினி. எங்க இந்த ஸ்ரீஜா இங்கே இருந்துருவாளோ, அம்மாவுக்கு பயந்து ராகவ் அவங்கள எதிர்த்து பேச தயங்கி உன் வாழ்க்கை இங்க அவுட் ஹவுஸ்ல முடிஞ்சு போயிடுமோன்னு இந்த அம்மா எவ்வளவு பயந்துட்டு இருந்தேன் தெரியுமா? இப்பதான் எனக்கு முழு நம்பிக்கையே வந்திருக்கு. என் பொண்ணு மத்தவங்கள மாதிரி அவ மனசுக்கு பிடிச்சவனோட சந்தோஷமா வாழ போறா. எனக்கு இதுவே போதும் வர்ஷினி. இதை விட உன் அம்மாக்கு என்னடி வேணும்? ஐயோ, இவ என் பொண்ணா மட்டுமே இருந்தா நான் எத்தனை வருஷம் வேணாலும் கூடவே வச்சிருப்பேன். இப்ப இவ யாரு? இப்ப யாருடி சொல்லு? நான் கட்டாயப்படுத்தி தாலி கட்ட வச்சதால மட்டும் இவ ராகவோட மனைவி ஆயிடுவாளா? என் கேள்விக்கு பதில் சொல்லு. சொல்லுடி, சொல்லு இசை. இங்க பாரு, நான் சொல்றத கேளு. இப்பவே போய் நம்ம சம்மந்திய பார்த்து பேசிடுவோம். வலியோட வலியா சம்மந்திக்கு இந்த வலியும் தெரிஞ்சிட்டு போகட்டும். மா, நீ பேசுறது கொஞ்சமாவது நியாயமா இருக்காமா? வர்ஷினி இரு. சித்தி கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். சித்தி, நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். வர்ஷினி ராகவோட ஒய்ஃபா இந்த வீட்டுக்கு சந்தோஷமா வரணும்னு தான் விஷால் இவ்ளோ கஷ்டப்பட்டு ஸ்ரீஜாவை பத்தி எல்லா உண்மையும் வெளியே கொண்டு வந்திருக்கான். இப்போ நீங்க போய் அத்தை கிட்ட பேசி எந்த பிரச்சனையும் பண்ணிராதீங்க சித்தி. அதுவும் இல்லாம நீங்க அத்தை கிட்ட போய் பேசினீங்கன்னா அப்புறம் விஷாலோட எல்லா முயற்சியும் வீணா போயிரும். இதையே சாதகமா வச்சுக்கிட்டு அவ மறுபடியும் உள்ள கூட வந்துருவா. அதனால நானே அத்தை கிட்ட போய் பேசி எல்லாத்தையும் சுமூகமா முடிக்கிறேன். ப்ளீஸ் சித்தி, என்ன நம்புங்க சித்தி. ப்ளீஸ் சித்தி.